ஜெய் ஸ்ரீராம். அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்கெல்லாம் நீ கவலைப்படுகிறாய். அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. பகவான் கிருஷ்ணர். அத்தியாயம் 2 ஸ்லோகம் 11. போர்க்களத்தில் பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் அரசியல் சமூக நீதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வாதாடுகிறார். அதற்கு பகவான் கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே, அர்ஜுனா, நீ அறிவாளியை போல பேசுகிறாய், ஆனால் பல நேரங்களில் கவலைப்பட வேண்டாதவற்றுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உண்மையை தெரிந்து கொள். பிறந்த இவ்வுடல் இன்றோ நாளையோ அழிய வேண்டியவை. ஆனால் இவ்வுடல் ஆத்மாவை விட அவ்வளவு முக்கியமானதல்ல. இதை உணர்ந்தவன் மட்டுமே இங்கு உண்மையான அறிஞன் அப்படின்னு வாழ்க்கையுடைய தத்துவத்தையே இந்த ஸ்லோகத்து மூலமா அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பூமியில பிறந்துட்டோம், அப்ப மரணம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு இடையில ஒரு சில பொருள்களை, ஒரு சில உறவுகளை எல்லாம், அது எனக்கு, இது என்னோடது நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அப்ப அந்த பொருள்னாலையும் அந்த உறவுனாலையும் நம்ம காயப்படும் பொழுது நம்ம மனசு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நிலைக்கு போயிருது. பாதி காலங்களை நம்ம அந்த கஷ்டமான நிலையிலேயே ஓட்டிட்டு இருக்கிறோங்க. ஆனா இறந்து போகும் பொழுது இங்க இருக்கிற எந்த ஒரு உறவையோ எந்த ஒரு பொருளையோ நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. அப்ப எடுத்துட்டு போகாத ஒரு விஷயத்துக்காக ஏன் நம்ம இவ்வளவு கவலைப்படுறோம்? சிம்பிளான கான்செப்டுங்க. இதை யோசிச்சு பார்த்துட்டு வாழ்க்கையில இருக்கிற நாட்களை சந்தோஷமா வாழ பழகுங்க. ஏன்னா இங்க மாற்றம் ஒன்றே மாறாதது. ஜெய் ஸ்ரீராம்.